ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதனோடு சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். அதில் நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சேனல். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கச்ச நீங்கள் இந்த வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க. கப்பல் ஆஃப் டேஸ் இல்லை அப்படின்னா செவரல் வீக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஷேரை வாங்கி ஷார்ட் டேர்மில் நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங். ஆக மொத்தம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே செவரல் வீக்ஸ்ன்னு தான் இருக்கும். அதனால் 21 நாளைக்கு உள்ள 3 வாரத்துக்கு உள்ள, அதாவது 21 நாள் சொல்லலாம், இல்லை அப்படின்னா 3 வாரம் சொல்லலாம். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடிங். இன்னொரு விஷயம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ஸ்விங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே என்ட்ரி ஆகி, இந்த ஸ்விங்கில் என்ட்ரி ஆகி, சரிங்களா, இங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணுவாங்க. இது ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது தான், ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது. அதாவது பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துக்குள்ளே பண்ணுறீங்க. இவங்களாம் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் எடுப்பாங்க பெருவாரியாக. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதில் 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கும். அதை டேரெக்டாக பை பண்ணவோ செல் பண்ணவோ செய்வாங்க. அந்த 3 மாதத்தும் அதை ஹோல்டு பண்ணுவாங்க. இது வந்து பொசிஷனல் ட்ரேடிங். இன்வெஸ்டர் அப்படின்னு கேள்விப்படுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் 1 இயருக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டர். சரிங்களா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதி எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஸ்விங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், சரிங்களா, இன்னொன்று ஃப்ளாட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டை பைக்கு பயன்படுத்துங்க, ஃப்ளாட்டை பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். என்ன பண்ணுங்கள், மோஸ்ட்லின்னு கூட எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்கள், மந்த்லி கேண்டலில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணிங்கன்னா, மந்த்லி கேண்டலில் நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. எதுக்காக அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இதில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது, இங்கே ப்ராஃபிட் வரும் பாருங்கள். ஸோ இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் ப்ராஃபிட் வரும், பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட். எங்கேயுமே ஃபெயிலியர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. மந்த்லி கேண்டில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பிகினராக வரும்போது நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். அதற்காக நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம், நான் இன்ட்ராடேயில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன். இன்ட்ராடேயில் நீங்கள் ஸ்விங் பண்ண முடியாது. ஸ்விங்கில் இப்போ ட்ரேட் பண்ணலாம், நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டு பண்ணலாமா? ஹோல்டு பண்ணச்ச உங்களுக்கு என்ன வரும்னா ஹியூஜ் அமௌண்ட்டு தேவைப்படும். அதனால தான் எல்லோரும் எது பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பக்கம் திரும்புறதுக்கான காரணம். இப்போது கோட்டக் பேங்க் இருக்குது, சரிங்களா, 1770 இருக்குது. 1776 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரவுண்டு ஃபிகராக நீங்கள் டைப் பண்ணி இதனுடைய கான்ட்ராக்டை எடுங்க. அதாவது மார்ச்சோட முதல் நாள் 2வது நாள் அப்படின்னா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் எடுங்க. இல்லை எண்டில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏப்ரலுக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுத்து அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் லாட் சைஸில் தான் பை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் அமௌண்ட்டு தேவைப்படாது. இது நான் 400 குவான்டிட்டி ஸ்டாக்கில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 19,300க்கு உங்களால் என்ன பண்ண முடியும், 400 குவான்டிட்டி வாங்க முடியும். சரிங்களா? அதே சமயம் இதில் வந்துட்டு நீங்கள் கோட்டக் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 400 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், லாங் டேர்மில் தான் வாங்க முடியும். இந்த அளவுக்கு கேபிட்டல் தேவைப்படும், நம்ம கைவசம் இருக்காது. அதனால் ஆப்ஷன் பண்ணுறது எப்போதுமே ஒரு நல்ல செயல். சரிங்களா? அப்போ ஸ்விங்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அந்த ஸ்விங்கை பர்ஃபெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஹோல்டிங் போகிறதும் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதுலேயும் கூட அதுலேயும் ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறத நிறைய இடத்துல தவிர்க்கலாம். சரிங்களா? பிகினராக வரச்ச இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுங்க. ஸ்விங் ட்ரேடிங் பெரும் லெவலில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இன்ட்ராடேயை காட்டிலும் ஸ்விங் ட்ரேடிங் பெஸ்ட்டு தான். சரிங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே பண்ணுறதை காட்டிலும் இது பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.